அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29 தை மாதத்தின் 16 புதன்கிழமை நமக்கு தை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்குதுங்க. வருடத்தில் 3 முறை வரக்கூடிய பெரிய அமாவாசைகளான ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளிலும் யார் ஒருத்தங்க பித்ரு வழிபாடு தான தர்மங்கள் செய்கிறோமோ அவங்க எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறதோடு மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா சுபகாரியங்களும் தடையின்றி இனி நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த அமாவாசை நாளன்று சமையலில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய காய்கறிகள் குறித்தும் சேர்த்து கொள்ளவே கூடாத காய்கறிகள் குறித்தும் தனி ஒரு பதிவு கொடுத்துருக்கேங்க. இவை தவிர மாமனார் மாமியார் அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் அமாவாசை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா என்பது குறித்தும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவை தவிர பெண்கள் அன்னைக்கு மறந்தும் ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் வெற்றி மேல் வெற்றி தரும் கோடீஸ்வர யோகம் தரும் தை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த முறை நமக்கு ஜனவரி மாதம் 29 புதன்கிழமை தை அமாவாசையோடு சேர்ந்தே வருதுங்க. அந்த நேரம் எப்போ தொடங்கி எப்போ முடியுது, அந்த நேரத்தில் எப்படி நம்முடைய கோரிக்கையை முன் வச்சா நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் என்பது குறித்து பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறையோடு ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா இந்த தை அமாவாசை நமக்கு புதன்கிழமை வருது இல்லையா? புதன்கிழமை நாளில் நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய, அதுவும் அவசியமாக வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்த பதிவாக தான் இருக்க போகுது. அதாவது புதன்கிழமை அப்படின்னாவே புதன் பகவான் வழிபாட்டிற்கும் பெருமாள் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த முறை நமக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் இந்த நாளில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போது அமாவாசை, புதன்கிழமை, திருவோண நட்சத்திரம் எல்லாமே சேர்ந்து இந்த நாளை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே மாற்றி கொடுத்துருக்குது. அதுவும் இந்த தை மாத அமாவாசையை மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளில் நான் இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு 5 பொருட்கள் குறித்து சொல்கிறேன். இந்த 5 பொருட்களுமே உங்களுடைய வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது நீங்கள் புதுசாக அந்த அன்னைக்கு வாங்கிட்டு பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். 5மே வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கி வச்சா நல்லது. ஒருவேளை 5 பொருட்கள் வாங்கும் அளவுக்கு உங்களுக்கு பணம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி வைங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த பொருட்கள் வாங்குவதற்குண்டான பணத்தை நீங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் தான் கடையில் கொடுத்து வாங்கணும். இப்போ ஆல்ரெடி அந்த கடையில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் மாதம் ஒரு முறை தான் அங்கே பணம் கொடுப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வாங்காதீங்க. இந்த நாளில் நம்ம கடன் அப்படின்னு ஒன்று வாங்கவே கூடாது. அப்படி அமாவாசை நாளில் நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுரும். அதன் பிறகு அந்த கடனை நம்மளால் அடைக்கவே முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் கொண்டு நிறுத்திடும். அதனால் 10 ரூபாய் இருந்துச்சுன்னா கூட இப்போ நான் சொல்கிற பொருளில் எது 10 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. இதில் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல் அந்த நாளில் நீங்கள் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க, வாங்கவும் செய்யாதீங்க, கொடுக்கவும் செய்யாதீங்க. சரி, இப்போது வாங்க வேண்டிய அந்த 5 பொருட்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் நம்ம முக்கியமாக வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கல்லுப்பு. இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தி ஒரு பொருளாக பார்க்கப்படுது. மேலும் இந்த கல்லுப்புங்கிறது மாதத்தின் முதல் தேதியிலையும் வெள்ளிக்கிழமை நாள்லையும் தானே வாங்கணும். நீங்கள் ஏன் அமாவாசை நாளில் வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவதரித்த திதி அப்படின்னு சொல்லலாம். இது மாதம் தான் வேறுபடுமே தவிர மகாலட்சுமி தாயார் உதித்த திதின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி தான். அதனால் அவங்களுக்கு உகந்த இந்த கல்லுப்பை நம்ம அந்த நாளில் வாங்கி வைக்கிறது விசேஷம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்க வேண்டிய பொருள்
வெந்தயம் வந்து வாங்கணும். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பண அவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகளில் புதன்கிழமை நாளில் அவசியம் வந்துட்டு நீங்கள் வெந்தயம் வாங்கி பூஜை அறையில் வைங்க என்பது குறித்து சொல்லியிருப்பேன். அடிக்கடி வந்து இந்த தகவல் வந்து நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அதுக்கு அளப்பரிய பலன்களை தரக்கூடிய சக்தி வந்து உண்டு. அதனால் நீங்கள் வெந்தயம் வந்து வாங்குங்க. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு வந்து வாங்குகிறோம். இந்த பச்சை பயிறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது. இந்த முறை நமக்கு அமாவாசையானது புதன்கிழமை நாளில் வந்திருக்கா, அப்போ அவருக்குரிய தானியமான இந்த பச்சை பயிரை வாங்கிறது நமக்கு நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய்ங்கிறது பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள். அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி பெருமாளுக்குரிய அந்த கிழமை மட்டும் இல்லாமல் அவருக்குரிய நட்சத்திரமான திருவோணமும் அமைஞ்சிருக்கிறதுனால நாம் இந்த ஏலக்காயை வாங்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். இவை தவிர தாந்திரீக பரிகாரங்களின் அடிப்படையின்படி இந்த ஏலக்காயை நம்ம வாங்குவதன் மூலமாக நிச்சயம் வந்து செல்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பூஜை அறையில் ஏலக்காயை வச்சோம்னாவே இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் நமக்கு பணவரவு வரணும்னு இருக்குதோ அங்கிருந்தெல்லாம் ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் வந்து நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும். இவை தவிர பணவரவுக்கும் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரம் இல்லாத தீர்த்தமோ நிவேதனமோ எதுவுமே வந்துட்டு ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னுட்டும் திருப்பதி ஏழுமலையானுக்கு எந்த அளவுக்கு இந்த பச்சை கற்பூரம் முக்கியம் என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி பச்சை கற்பூரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட நாட்டு மருந்து கடைகள்லையோ அல்லது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்து இந்த நாளில் பூஜை அறையில் வைக்கிறது சிறப்பு. இப்போ நான் உங்களுக்கு சக்தி வாய்ந்த பணவரவை தரக்கூடிய 5 விதமான பொருட்கள் குறித்து சொல்லியிருக்கிறேன். காசு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஏலக்காய் மட்டுமாவது வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருட்களை எல்லாம் அந்த புதன்கிழமை நாள் முழுவதுமே பூஜை அறையிலேயே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் முழுவதும் இது அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் அங்கே ஏற்றி வச்ச விளக்கை பார்த்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் அன்றைய நாளுக்குண்டான தெய்வமான பெருமாளையும் புதன் பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க. மறுநாள் காலையில் அதாவது வியாழக்கிழமை வேணால் இந்த பொருட்களை நீங்கள் எடுத்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த அமாவாசை நாளில் ஒரு சிறிதளவு பச்சை பயிரை அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்காவது பச்சை பயிரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறதோ அல்லது பறவைகளுக்கு தானமாக கொடுக்கறதோ அல்லது அதை 1-2 மிக்சர் ஜாரில் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் மணல் போன்ற பகுதிகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த மண்ணில் வந்துட்டு நீங்கள் போடுவதோ சிறப்பு. ஏன்னா இதன் மூலமாக எறும்புகள் வந்து இந்த பச்சை பயிரை சாப்பிடும். இதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாம் குறைந்து கடன் சுமை எல்லாம் குறைந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். மறக்காமல் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.